இடி இஸ் வயலேட்டிங் கான்ஸ்டியூஷன். அரசமைப்பு சட்டத்தை நீங்கள் வயலேட் பண்ணுறீங்க. கிராசிங் ஆல் லிமிட்ஸ், அனைத்து வரம்புகளையும் நீங்கள் மீறுகிறீர்கள் என்று செருப்பால் அடிக்காத குறையாக சட்டத்தின் விதிகளை மீறக்கூடிய ஒரு ஏவல் துறையை பார்த்து இன்றைக்கு நீதிமன்றம் இதை கேட்கிறது. வேதனையாக தான் இருக்குது இப்படி வார்த்தைகளை பயன்படுத்துவது. ஆனால் அரசமைப்பு சட்டத்தினுடைய கூட்டாட்சி தத்துவ அமைப்பையே இது சிதைக்கிறது என்று சொல்றதுன்னா இதை விட, ஏன்னா நீதிமன்றம் தேவையில்லாத ஒரு வார்த்தையை கூட பயன்படுத்தாது. இட் வில் கோ ஆன் ரெக்கார்ட். லாஸ்ட்டாக கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் வீட்டுக்கு வெளியே ஒரு வாட்ஸ்அப் சேட்டை போட்டுட்டு, இதெல்லாம் எவ்வளோ பெரிய இதெல்லாம் அந்த காலத்தான் சொல்லுவாங்களே, விவேக் சொல்லுவார் தனியக்குடின்னு ஒரு ஜோக்கில், அந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் சேட்டை அதுலேயே டேட் இருக்குது. அந்த மாதிரி டேட்டே வராது. எப்படி வாட்ஸ்அப் சேட்டில் உங்களுக்கு போட்டு 3 எழுத்துல டேட்டு தான் வரும். அதுல இவனுங்க ஸ்லாஷ் போட்டு எழுதியிருக்காங்க, இவனுங்களே எடிட் பண்ணி அந்த வீட்டுக்கிட்ட போய் கிழிச்சு போட்டு இவனுங்களே தூக்கிட்டு வராங்க. எவ்வளவு பெரிய காமெடி இதெல்லாம். ரிமோட்டஸ்ட் பாசிபிலிட்டி ஆஃப் ட்ரையல். 183 அரசியல் சார்ந்த வழக்குகளில் வெறும் 2 வழக்குகள் தான் தண்டிக்கப்பட்டிருக்கு. அப்படி உங்களுடைய கன்விக்ஷன் ரேட் என்ன? 183க்கு 2ன்னா 1% கூட கிடையாது உங்களுக்கு கன்விக்ஷன் ரேட். 1% கூட கன்விக்ஷன் ரேட் இல்லாத அந்த முகைமை இனி வளர்மதி வயசுக்கு வந்தா என்ன, வரலாம் என்ன அப்படிங்கிற மாதிரி 1% கன்விக்ஷன் ரேட் கூட இல்லாத அந்த முகைமை விசாரணை எடுத்தாலும் விசாரணை எடுக்கலன்னா என்ன? ஒரே ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்காரர் சட்டத்துக்கு புறம்பாக பதிந்த ஒரு வழக்கில் அவசரமாக விடுமுறை நாட்களிலே அதை அவசர வழக்காக எடுத்து விசாரிப்பது என்ன தேவை வந்துச்சு? அதான் ரொம்ப முக்கியமானது. இல்லை, மக்களுக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல, இப்போ ஹைகோர்ட்டில் தடனா உச்சநீதிமன்றம் போய் நம்ம வாங்கலாம் அப்படின்னு ஒரு இது இருக்கு. இப்போ உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கே உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதிக்க முடியுமா? இது சாத்தியமா அப்படின்னு எவ்வளவு பெரிய வேடிக்கை பாருங்க. மாக்கரி ஆஃப் லா இல்லையா இது? அதுக்குதான் அவர் கேட்டார், வானம் ஒன்று இடிஞ்சு விழுந்துறாது, வெயிட் பண்ணுங்கன்னாரு வில்சன். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் அலீம் அல் புகாரி அவர்கள். வணக்கம். வணக்கம். டாஸ்மார்க் மீதான அமலாக்கத்துறை விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதிச்சிருக்கிறாங்க. ஒரு நிர்வாகத்தில் நீங்கள் எப்படி போய் தலையிட முடியும்? அது மட்டுமல்ல, உங்களுடைய வரம்பை மீறி போகிறீங்க, மாநில சுயாட்சிக்கு கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக அமலாக்கத்துறை நடவடிக்கை இருக்குன்னு பல்வேறு சரமாரியான கேள்விகளை இடியை நோக்கி உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறாங்க. இந்த வழக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? How can this offense be against the corporation? இது ஒரு கார்பரேஷனுக்கே அகெயின்ஸ்டாக இது ஒரு அஃபென்ஸாக எப்படி இருக்க முடியும்? நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலை எதிர்த்து எஃப்ஐஆரை போடலாம். ஒரு கார்பரேஷனை எதிர்த்தே ஒரு கிரிமினல் மேட்டரா? இதில் ப்ரெடிகேட் எங்கே இருக்குது என்று இடியை கேட்டதோடு மட்டுமல்லாமல், இடி இஸ் வயலேட்டிங் கான்ஸ்டியூஷன். அரசமைப்பு சட்டத்தை நீங்கள் வயலேட் பண்ணுறீங்க. கிராசிங் ஆல் லிமிட்ஸ், அனைத்து வரம்புகளையும் நீங்கள் மீறுகிறீர்கள் என்று செருப்பால் அடிக்காத குறையாக சட்டத்தின் விதிகளை மீறக்கூடிய ஒரு ஏவல் துறையை பார்த்து இன்றைக்கு நீதிமன்றம் இதை கேட்கிறது. வேதனையாக தான் இருக்குது இப்படி வார்த்தைகளை பயன்படுத்துவது. ஆனால் பாஜக ஆளாத மாநிலங்களை பணிய வைப்பதற்காகவும், பாஜக ஆளாத மாநிலங்களில் உள்ள முதல்வர்களை தன் பக்கம் இழுப்பதற்காகவும், ஆர்எஸ்எஸின் சித்தாந்தத்தை பழிக்க வைப்பதற்காகவும், ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையும் ஒரு குறிப்பிட்ட கட்சியையும் திருப்திப்படுத்துவதற்காக மட்டும் இந்தியாவில் உள்ள மிக ஒரு பலம் பொருந்திய ஒரு முகைமை இப்படி கேடுகட்டத்தனமாக பயன்படுத்தப்படும் பொழுது உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த வார்த்தைகள் தான் சில மன நிறைவுகளை தருகிறது. அதனால் தான் இப்படி நம்ம பேச வேண்டியிருக்கு. இங்கே ப்ரைவசின்னு ஏதாவது ஒன்று இருக்குதா அப்படின்னு முகுல் ரோஹத்கி கேட்குறாரு. இருக்கிற மொபைல் ஃபோனெல்லாம் பறிக்கிறாங்க, எல்லா உரிமை மீறல்களையும் செய்கிறார்கள். கபில் சிபல் அவர்கள் மிக முக்கியமான ஒரு வாதத்தை முன்வைத்தார். 41 எஃப்ஐஆர்கள் அரசே போட்டிருக்குது. அதில் ஒரு முறைகேடு இருக்குது அப்படின்னு சொன்னால் அரசே போட்டிருக்குது. 2025 இவங்க சீனில் விழ வேண்டிய அவசியமே கிடையாது. இது எங்களுடைய கூட்டாட்சி, அதாவது எங்களுடைய சுயாட்சிக்கும் எங்களுக்கு இருக்கக்கூடிய தனி உரிமைகளின் மீதும் நடத்தப்படக்கூடிய ஒரு தாக்குதல் என்று நீதிமன்றத்திலே அவர்கள் வாதம் வைத்திருக்கிறார்கள். அதை நீதிமன்றம் ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன், இது இடி இஸ் டோட்டலி வயலேட்டிங் த ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன். அரசமைப்பு சட்டத்தினுடைய கூட்டாட்சி தத்துவ அமைப்பையே இது சிதைக்கிறது என்று சொல்றதுன்னா இதை விட, ஏன்னா நீதிமன்றம் தேவையில்லாத ஒரு வார்த்தையை கூட பயன்படுத்தாது. இட் வில் கோ ஆன் ரெக்கார்ட். அப்போ ஒரு வார்த்தையை நீதிமன்றம் இவ்வளவு உறுதியாக பயன்படுத்துகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இருக்குது. பல காலகட்டத்தில் இந்த விஷயம் இடி தரப்பால் இதை முழுமையாக ஜோயப் அந்த வழக்கறிஞர் அவரால் இதை நிறுவ முடியலை. இந்த விசாரணை என்பது இடியினுடைய டாஸ்மாகின் மீதான இந்த நடவடிக்கை என்பது சரிதான் என்பதை அவர்களால் உச்சநீதிமன்றத்தில் நிறுவ முடியல. ஏன்னா ஏற்கனவே ஜஸ்டிஸ் கவாய் வக்ஃபுடைய ஆக்ட் வரும்போது கூட சொன்னார், அரசமைப்பு சட்டம் தான் உறுதியானது, உயர்வானது, அதற்குட்பட்டது, சட்டத்துக்குட்பட்டது என்று நீங்கள் நிரூபித்தால் போதுமானது.
அதே மாதிரி வக்ஃபு நீங்கள் சட்டத்துக்கு உட்படாது எப்படி இல்லை சட்ட அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் என்கிட்ட ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அப்போ அதே அளவுகோல் தான் இங்கேயும். அப்போ இடியுடைய டாஸ்மாக்கு எதிரான இந்த விசாரணை என்பது சட்டத்திற்கு புறம்பானது என்பது நிரூபிக்கப்பட்டாலே ஒழிய இப்படி ஒரு இடைக்கால உத்தரவு வந்து நம்மளுக்கு கிடைக்காது. டாஸ்மாக் அஃபீஷியல்ஸ் வந்து ஓவர் பிரைசிங் பண்ணாங்க, அதனால் வந்து ஒரு 1000 கோடி கிட்ட வந்து ஊழல் நடந்தது என்று சொல்லி அரசே முன் வந்து வழக்கை பதிவு செய்திருக்கும் பொழுது இதில் ஈடி நுழைய வேண்டிய அவசியமே இல்லை என்று உயர்நீதிமன்றத்தில் இந்த வாதம் வைக்கப்பட்ட போது உயர்நீதிமன்றத்தில் அதற்கான தீர்வை வந்து தமிழக அரசால் பெற முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக இதனால தான் வந்து சங்கிகளுடைய கதறலை வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் உச்சநீதிமன்றத்தை வந்து தன்னுடைய கைகளை கொண்டு தன்னுடைய நகரங்களை விரல்களை கொண்டு ஏன் இவங்க பிராண்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது இது மாதிரியான காலகட்டங்கள் ரொம்ப நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இப்போ ஆர்எஸ் பாரதி சொல்கிறாரு, இந்த தீர்ப்பு ஒரு சம்மட்டி அடி அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு அரசுக்கு களங்கம் விளைவிக்க முயற்சி பண்ணுறாங்க, அது நடக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இப்போது தொகை வந்து அதிகமாக இருக்குது. இப்போ 10 எஃப்ஐஆர் இப்போ விசாரிக்கணும், 1000 கோடி அப்படிங்கும்பொழுது அமலாக்கத்துறை வர்றது வந்து சரிதான் அப்படின்னு வலதுசாரிகள் தரப்பில் சொல்கிறாங்கல்ல. இல்லை இது வந்து இந்த கோணத்தில் பாருங்களேன், நீங்கள் சொல்கிற கோணத்தில் சரின்னு எடுத்துக்குவோம். இப்போ இதை வந்து அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு நீதிமன்றம் அலசுவதற்கான காரணம் என்ன? மாநில அரசுக்கு உள்ள அதிகார வரம்புகள் என்ன? எது போன்ற அதிகாரங்கள் தங்களிடமிருந்து பறிக்கப்படுகிறது என்று டெல்லியில் வந்து ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் வந்து உச்சநீதிமன்றத்தில் போராடுது. லெஃப்டினன்ட் கவர்னருக்கு பவர் அதிகமாக, இது வந்து பவர் சம்மந்தப்பட்டது. இப்போ இது வந்து இர்ரெகுலாரிட்டி நடக்கலைன்னு சொன்னால் தான் நீங்கள் சொல்கிற வாதம் சரி. ஒரு அரசு வந்து இர்ரெகுலாரிட்டியே இல்லை, இப்படி ஒரு தப்பே நடக்கலை. ஆனால் அதை தோண்டி எடுத்ததே இந்த கவர்மெண்ட் தானே. 41 46 எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அரசு அதை மூடி மறைக்க நினைத்தால் எப்போ உங்களுக்கு சரி ஒரு வழக்கை எப்போ சிபிஐக்கு மாற்றுவீங்க? அரசின் விசாரணை நம்பிக்கை இல்லைன்னா சிபிஐக்கு மாறும். அப்போ இங்கே நம்பிக்கை இருக்கா இல்லைன்றது தான் கேள்வி வரணும். முதல்ல நம்பிக்கை இல்லாமல் தான் அமலாக்கத்துறை வந்திருக்கிறாங்க. எப்படி இங்கே நம்பிக்கை இல்லாமல் போச்சு? விசாரணை ஆரம்பித்ததே தமிழ்நாடு தானே. எப்போ போவோம்? நம்பிக்கை இல்லைன்னா தான் இப்போ யார் நம்பிக்கை இல்லைங்கிற வாதத்தை வைத்தா? நீங்கள் நம்பிக்கை இல்லைங்கிறத இப்போ எதுக்காக உங்களுக்கு இடைக்கால தடை வந்துச்சு? விசாரணை போக்கு சரியில்லை என்பதை நீங்கள் நிரூபிக்க தவறுனதுனால தானே. நீங்கள் நிரூபிச்சிருக்கணும்ல எந்தெந்த கோணத்தில். இப்போ 41 46 எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பது சரியாக இருக்கிறது. அரசு இதை மூடி மறைக்க நினைக்கவில்லை, அரசு தான் முன்வந்து இதை செய்திருக்கிறது. அது சம்பந்தப்பட்ட எல்லா நடவடிக்கைகளும் அரசு முன்வந்து எடுத்திருக்கிறது. ஏதாவது ஒரு மூலையில் ஒரு இடத்தில் அரசு இதை மூடி மறைக்க நினைத்தது, இதில் யாரும் தெரியாமல் இந்த விசாரணையின் போக்கு சரியில்லை, இல்லை இப்படி போனால் வந்து இதில் உண்மையான பெர்பெட்ரேட்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட மாட்டாங்க என்கின்ற கோணங்கள் எதுவுமே இல்லாத போது ஈடி வரும்போது அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா தான் அடுத்த பாயிண்ட் வரணும். அது வரும்பொழுது அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, மாநில அரசுக்குள்ள அதிகார வரம்பை நீங்கள் மீற பார்க்கிறீர்கள், அங்கே அவங்கள வந்து ஓவர் ஷேடோ பண்ணுறீங்க. இந்த இடத்துல வந்து தமிழ்நாடு அரசு வந்து என் மாநிலத்தில் நடக்கிற ஒரு குற்றத்தை வந்து நீ தண்டிக்க கூடாது என்று கேட்கல. இங்கு நடக்கின்ற ஒரு குற்றத்திற்கு நான் நடவடிக்கை எடுக்கும் பொழுது, அதுக்கான முறையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அதை மீறி நீங்கள் உள்ளே வருவது என்பது சட்டப்பூர்வமாக எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரத்தின் மீது நீங்கள் தொடுக்கின்ற போர் இது என்றுதான் கேள்வி கேட்கிறாங்க. முறைகேடு இல்லை என்று சொன்னாலோ அல்லது அந்த முறைகேட்டை விசாரிக்கும் முறை தவறாக இருந்திருந்தாலோ அல்லது இதை விசாரிக்கும் முறை என்பது குற்றவாளிகள் தப்பிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும் என்கின்ற ஒரு சூழல் இருந்தாலோ தான் இனிமேல் வர்றதுக்கு சரி. இல்லை, இப்படி ஒரு முறைகேடு நடந்திருக்குது, ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யப்படவே இல்லை, எந்த குற்றவாளிகளும் இதில் வந்து சட்டத்துக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படவே இல்லை, இப்படி ஒரு குற்றம் நடந்ததாகவே யாருக்கும் தெரியலை, அப்படி இருந்திருந்தா இடி உள்ள வர்றது ஒரு நியாயம் இருக்கு. அப்போ எந்த ஒரு கோணத்திலும் தமிழ்நாடு அரசு 2 விஷயங்களை செய்திருக்கிறது. 2 முக்கியமான கூட்டாட்சி தத்துவத்திற்கு ஏதுவான, எப்போவுமே கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாக்கின்ற ஒரு இடத்தில் தமிழக அரசு இருந்துகிட்டே வந்திருக்கு. 2 முக்கியமான விஷயங்களை செய்திருக்கிறது. ஒன்று, நீதியாக நேர்மையாக தன்னுடைய மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு கார்ப்பரேஷன் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறது. தான் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது பெரியண்ணன் மனப்பான்மையோடு இன்னொரு மத்திய முகமை உள்ளே வருவதையும் சட்ட போராட்டம் நடத்தி தடுத்திருக்கிறது என்பது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சிறப்பான ஒன்று. இது சட்டப்பூர்வமாக விசாரணை பண்றாங்க, ஒரு அமலாக்கத்துறை விசாரணை பண்ணுது. இது எப்படி அரசுக்கு இது வந்து சட்டப்பூர்வமா இது சட்டப்பூர்வமான பதில். அடுத்த அரசியல் பூர்வமா பதில் சொல்லும் போது உங்களுக்கு அடுத்த கேள்வியே வராது. அரசியல் பூர்வமாக ஈடியுடைய ஹிஸ்டரி என்ன?
அவர்கள் எங்கு நுழைவார்கள், எப்போது நுழைவார்கள், எதற்காக நுழைவார்கள். லாஸ்ட்டாக கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு வாட்ஸ்அப் சேட்டை வந்து போட்டுட்டு, இதெல்லாம் எவ்வளோ பெரிய இதெல்லாம் வந்து அந்த காலத்தான் சொல்லுவாங்களே, விவேக் சொல்லுவார் தனியக்குடின்னு ஒரு ஜோக்கில், அந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் சேட்டை அதிலே டேட் இருக்குது. அந்த மாதிரி டேட்டே வராது. எப்படி வாட்ஸ்அப் சேட்டில் வந்து உங்களுக்கு போட்டு 3 எழுத்துல டேட்டு தான் வரும். அதில் இவனுங்க ஸ்லாஷ் போட்டு எழுதியிருக்காங்க, இவனுங்களே எடிட் பண்ணி அந்த வீட்டுக்கிட்ட போய் கிழிச்சு போட்டு இவனுங்களே தூக்கிட்டு வரானு. எவ்வளோ பெரிய காமெடி இதெல்லாம். ஈடியுடைய விசாரணையை பற்றி ஈடியனுடைய பவுஸ் என்ன, அவனுடைய லட்சணம் என்ன என்பதை உலகமே நாரலையா. இன்னைக்கு இது மட்டுமா உச்சநீதிமன்றம் சொல்லுது ஈடிய. இது வரைக்கும் யார் யாரெல்லாம் கைது பண்ணாங்களோ இது வரைக்கும் ரிமோட்டஸ்ட் பாசிபிலிட்டி ஆஃப் ட்ரையல் 183 அரசியல் சார்ந்த வழக்குகளில் வெறும் 2 வழக்குகள் தான் தண்டிக்கப்பட்டிருக்கு. அப்போடைய உங்களுடைய கன்விக்ஷன் ரேட் என்ன, ஈடியுடைய கன்விக்ஷன் ரேட் என்ன? நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி, நீங்கள் ஆசைப்படுற மாதிரி உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த வழக்கு இடிக்க போகக்கூடாது. அப்படி பார்த்தாலும், ஏன்னா இதுவரை அரசியல் பூர்வமாக போடப்பட்ட எந்த வழக்கிலுமே வெறும் 183க்கு 2ன்னா 1% கூட கிடையாது உங்களுக்கு கன்விக்ஷன் ரேட்டு. 1% கூட கன்விக்ஷன் ரேட் இல்லாத அந்த முகைமை இனி வளர்மதி வயசுக்கு வந்தா என்ன, வரலாம் என்ன அப்படிங்கிற மாதிரி 1% கன்விக்ஷன் ரேட் கூட இல்லாத அந்த முகைமை விசாரணை எடுத்தாருன்னா, விசாரணை எடுக்கலன்னா என்ன? அதே போல இதுவரை எங்கெங்கெல்லாம் விசாரணைகளை எடுத்தார்களோ அங்கெல்லாம் என்ன நடந்துச்சு? சிவசேனா கட்சியில் வந்து ஒரு எம்பி சொன்னார், எங்கள் வீட்டு நான் சொல்லிட்டேன் என் ஒய்ஃப் கிட்ட, நான் தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ண போகிறேன், எங்கள் வீட்டுக்கு ஈடி வரும், நீ தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். என்னை ஈடியில் கைது செய்து விட்டு பாஜகவில் இணையும்படி சொன்னார்கள் செந்தில் பாலாஜி. அப்படி ஈடியுடைய பயம் காட்டி தானே நிறைய பேரை வந்து கட்சியிலேருந்து இங்கே மாற்றிக்கிட்டாங்க. ஈடியால் ஜாயின் பண்ண ஈடியால் பயமுறுத்தப்பட்டவர்கள் அஜித் பவார் அங்கே போயிட்ட பிறகு அவருடைய குற்றமெல்லாம் இங்கே மாறிடுச்சு. இப்படி லாங் ஹிஸ்ட்ரி சொல்லிட்டு போகலாம். நீங்கள் வந்து ஒருவரை கைது செய்யும் போது காட்டுகின்ற வேகம் என்பது தேஷ்பாண்டே என்கின்ற நீதிபதி சொன்னார் சஞ்சய் ராவுத்துடைய வழக்கில், the kind of pace you show at the time of arrest when it is compared to trial, it is of snail pace அப்படின்னு சொன்னார். நீங்கள் அரெஸ்ட் பண்ணும்போது ஒருத்தர் வேகமாக அரெஸ்ட் பண்ணுறீங்க, ஆனால் ட்ரையல் நடத்தும் போது அது நத்தை வேகமாக இருக்கிறது என்று சஞ்சய் ராவுத்துடைய வழக்கில் சொன்னார். இப்படி நான் என்னால் சொல்லிட்டே போகிறேன். நாராயண ராணேவுடைய வழக்கு என்ன ஆனது, இமந்தா பிஸ்வா சர்மாவுடைய வழக்கு என்ன ஆனது, வியாபம் ஊழல் என்ன ஆனது. அப்போ இது எல்லாமே ஒரு கட்டத்தில் எப்போ வந்து ஈடியுடைய கையில் போதோ அது வந்து அரசியல், நான் சட்டப்பூர்வமாக பதில் சொல்லிட்டேன், சட்டப்பூர்வமாக தான் உச்சநீதிமன்றம் பதில் சொல்லியிருக்குது. அரசியல் பூர்வமாக சொல்ல போனால் பாஜக ஆளாத மாநிலங்களில் இவர்கள் ஆர்வம் காட்டிக்கொண்டு அப்படியே என்ன சொல்லலை, ஊறுகின்ற எச்சை வந்து அப்படியே அப்பா ஒரு இடம் கிடச்சிருக்கு அப்படின்னு ஓடுற மாதிரி உள்ளே ஓடுவாங்க. அப்படி உள்ளே ஓடுனா அது அரசியல் ரீதியாக அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள பார்ப்பார்கள். தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த வேளையில் ஏற்கனவே வழக்கை விசாரணையை நீதியாக நேர்மையாக நடத்தி கொண்டிருக்கும் தமிழக மாநிலத்திற்குள் ஈடியை நுழைய விடுவது என்பது ஒரு ஃபேர் பிளே நடக்காமல் தடுப்பதற்கான ஒரு காரணமாக அரசியல் ரீதியாக மாறும். ஒருபுறம் மாநில கூட்டாட்சி தத்துவம் உட்பட பல்வேறு விஷயங்களை சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு கருத்தை சொல்கிறாங்க, ஒரு இடைக்கால தடை கொடுக்குறாங்க. இன்னொரு புறத்தில் உச்சநீதிமன்றம் இந்த ஆளுநர் விவகாரத்தில் கொடுத்த அந்த தீர்ப்புக்கு சென்னை உயர்நீதிமன்றம் துணைவேந்தர்கள் நியமனத்தில் அரசுக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்குது. அவர் வில்சன் அவர் சொல்கிறாரு, அந்த தீர்ப்பு சொல்லும்போது மைக்கை ஆஃப் பண்ணிட்டாங்க, என்ன சொன்னாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியல, அரசினுடைய கருத்தை கேட்பதற்கு அவர்கள் தயாராக இல்லைன்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. இந்த இடைக்கால தடை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த இடைக்கால தடை என்பது சட்டவிரோதமானது, மிக தெளிவாக சட்டவிரோதமானது. உச்சநீதிமன்றத்தில் மிகப்பெரிய கண்டனத்தை பெறும், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், மார்க் மை வேர்ட்ஸ். இது வந்து மிகப்பெரிய கண்டனத்தை பெறும். நாம் வந்து we are not scandalizing courts or judges, but at the same time we have got all the liberty to actually criticize what is actually in the judgment. இந்த தீர்ப்புகள் இருப்பதை நம்ம வந்து விமர்சிக்க அனைத்து உரிமை நமக்கு இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது இதனுடைய வரலாறு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு, இந்த வழக்கினுடைய வரலாற்றை பார்க்க வேண்டியிருக்குது. அரசு தரப்பு வாதங்களை கேட்பதற்கு கூட நேரம் தரவில்லை அப்படின்னு சொல்கிறார். இந்த வழக்கு பதியப்பட்டது எப்போது? கடந்த வாரத்திலிருந்து அதிகபட்சம் வந்து 4-5 நாட்களுக்குள்ளாக இந்த என்டையர் ட்ராமா வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. 5 வருடங்கள் ஒரு ஆளுநர், இவருக்கு முன்னால் இருந்த ஆளுநரை சேர்த்து அதிமுக ஆட்சியில் இருந்து 5 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்படுகிறது. உச்சநீதிமன்றம் பல்வேறான கேள்விகளை கேட்கிறது. எப்படிலாம் கேள்வி கேட்குது அப்படின்னா, ஒய் இஸ் தட் த கவர்னர் ஆக்ட் ஆன் பில்ஸ் ஒன்லி வென் தி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அப்ரோச் த கோர்ட். மாநில அரசுகள் நீதிமன்றத்துக்கு வந்தாலே ஒழிய கவர்னர்கள் செயல்பட மறுக்கிறார்களே ஏன் அப்படின்னு கேள்வி கேட்குது. உங்களுக்கெல்லாம் கரெக்டாக சொல்கிறேன், எலெக்டட் கவர்மெண்ட்டை விட நீங்கள் உயர்ந்தவர்கள் கிடையாது, யூ ஹாவ் டு ஆக்ட் அக்கார்டிங் டு தி விஷ் அண்ட் வில் ஆஃப் தி எலெக்டட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுது. அதையும் வாங்கிக்கிறாரு, உள் வாங்கிக்கிறாரு. நீங்கள் கண்டிப்பாக இதுமாதிரி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லுது.
நீங்கள் வந்து பேரலல் கவர்மெண்ட் ரன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டே இருக்குதுன்னா, இதெல்லாம் வருடக்கணக்கில் போய்கிட்டு இருக்கு. வருடக்கணக்கில் ஒன்றன் பின் ஒன்றாக கண்டனங்கள் எழுந்துக்கிட்டே வருது. பொறுமையாக இருக்கிறது கவர்னருடைய விஷயத்தில். அப்போ மக்களாட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு திணறி கொண்டிருக்கிறது மாணவர்களுடைய கல்வி விவகாரத்தில் எப்படி முடிவெடுக்கிறது அப்படின்னு. அப்போ இவ்வளோ தூரம் போராடி 5 ஆண்டுகள், ஒரு நாள் இல்லை, இந்த 5 ஆண்டுங்கிறத ஏன் திரும்ப அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வழக்கில் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அதில் 5 ஆண்டுகள் பொறுமையோடு சட்டத்தின் மீது நம்பிக்கை வைத்து ஒரு தீர்ப்பு பெறப்படுகிறது. 5 வருஷமாக மதிக்கவே மாட்டேங்கிறார் உச்சநீதிமன்றத்தை ஆளுநர். அப்போ வேறு வழி இல்லாமல் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் தந்த ஒரு தீர்ப்புக்கு எதிராக, அந்த 10ல் 1 தானே இது. அப்போ இது மட்டும் எப்படி, இதற்கு மட்டும் அவர் வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு நீதிமன்றம் ஏற்றதே தப்பு. அதுவே சட்டத்துக்கு புறம்பானது. நேர் எதிராக இட் இஸ் இல்லீகல். இது வந்து சட்டத்துக்கு புறம்பானது. இப்படி இதை விசாரணைக்கு எடுத்துருக்கக்கூடாது. ஆனால் இதை விசாரணைக்கு எடுத்து மனுதாரருக்கு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பார்க்கணும். பில்லு போடும்போது எப்போவுமே அவருக்குன்னு தனிப்பட்ட முறையில், அவர் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர் அப்படின்னும் போதே அது வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனாக நம்பர் ஆகவே கூடாது. முதல்ல அவர் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர். அப்போ ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவர், அவருக்கு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அரசியல் ரீதியாக எதிர்க்கிறார் இந்த விஷயத்தை. அவர் கவர்னருடைய ஆளுநர் கூட வச்சுக்கலாம். அப்போ அரசியல் ஒரு உள்நோக்கத்தோடு ஒரு வழக்கு போடப்படுகிறது என்று சொன்னாலே அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துருக்கக்கூடாது. அப்போ உள்நோக்கத்தோடு ஒரு வழக்கு போகிறார். எல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமான ஒரு வாதத்தை வைக்கிறார். அரசிதழ் வெளியானது என்பது போலியானது என்று சொல்கிறார். அந்த வாதத்தின் மீது எவ்வளோ கவனம் செலுத்தியிருக்கணும். அவர் ஒரு காட்டுறார் ஒரு அரசிதழ், அந்த இதழ் வந்து போலியானது அப்படின்னு சொல்கிறாரு வில்சன் அவர்கள். அப்படின்னா அதன் மீது விசாரணை வைக்க வேண்டிய நீதிமன்றம், அதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதை பார்க்க வேண்டிய நீதிமன்றம் அதை பற்றி எந்த அக்கறையும் கொள்ளலை, அதை பற்றி பேசவும் இல்லை. 5 ஆண்டுகள் நான் இப்போ சொல்கிறேன், மாநிலத்தின் மீது, மாநில மாணவர்களின் மீது, மாணவர்களுடைய கல்வியின் மீது அக்கறை கொண்டு 5 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தப்பட்ட சட்ட போராட்டத்தின் விளைவாக கிடைத்த ஒரு வெற்றியை ஒரே ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்காரர் சட்டத்துக்கு புறம்பாக பதிந்த ஒரு வழக்கில் அவசரமாக விடுமுறை நாட்களில் அதை வந்து அவசர வழக்காக எடுத்து விசாரிப்பது என்ன தேவை வந்துச்சு. அதான் இங்கே ரொம்ப முக்கியமானது. அவசர வழக்காக எடுத்து விசாரி, எத்தனையோ பேர் சிறையில் வாடிக்கிட்டு இருக்கிறவங்க, பரோல் கேட்குறவங்க, பெயில் கேட்குறவங்க, பல வருஷமாக சிறையில் இருந்துக்கிட்டு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்களுக்காக விடுமுறையில் வேணும் அப்படின்னு கேட்டு போகிறவங்களுக்கு கூட இது அவசர வழக்காக விசாரிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. நீதிமன்றத்தில் வாடுறவங்க, அவங்க பிள்ளையுடைய திருமணம் வச்சிருக்கிறவங்க, தனக்கே திருமணம்னு வெளியே வர்றவங்க கூட அவசர வழக்காக விசாரிக்க முடியாது எனும் பொழுது, மாணவர்களின் நலன் மீது தரப்பட்ட உச்சநீதிமன்றத்தால் தரப்பட்டு இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தையே உள்ள நிஷிகாந்த் துபேயோ இருந்து ஜெகதீப் தங்கர் வரைக்கும் விமர்சித்து கொண்டு இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய ஒரு விஷயம், அது எல்லாமே இன்னைக்கு ஜனாதிபதியை வைத்து இதுவரை இல்லாத வகையிலே 14 முறைகள் இதுவரைக்கும் வரலாறுல வந்து 14 முறை இந்த மாதிரி கருத்து கேட்டிருக்கிறாங்க உச்சநீதிமன்றத்தில். ஆனால் யாருமே வந்து தரப்பட்ட தீர்ப்பின் மீது கேட்டதில்லை. உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை தந்து அந்த தீர்ப்பின் மீது இப்படி யாருமே கேட்டது கிடையாது இதுவரைக்கும். சட்டத்தில் இடம் இல்லை எப்படி கொடுத்தீங்கன்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கக்கூடாதுங்கிறேன். 143 பிரிவு 1 பயன்படுத்தி 142 தரப்பட்ட எந்த தீர்ப்புக்கும் இது வரைக்கும் கேட்டதில்லை யாருமே. அதுக்கு முன்னால் அதுக்கு முன்னால் இப்படி கேட்டிருப்பார்களே. ஆனால் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் வந்து 1982, ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் நம்பர் 1 ஆஃப் 1982 வந்து ஜம்மு காஷ்மீர் வந்து ரீசெட்டில்மெண்ட் சம்மந்தமாக கேட்டாங்க. அப்போ வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய கருத்தை வந்து ஜனாதிபதி கேட்டபோது கருத்தை சொல்ல மறுத்துருச்சு உச்சநீதிமன்றம். அந்த மாதிரி தான் இங்கே மறுக்க போகிறாங்க. நீ வேணா பாருங்க. அப்படியே அது கருத்தே சொல்லலை. அதுக்கப்புறம் அவங்களே வந்து பாஸ் பண்ணிக்கிட்டாங்க பில்லை. கருத்தே சொல்லலை. இந்த 14 முறையில் ஒரு முறை வந்து அப்படி தான் கருத்தே சொல்லலை. அதே போல் இன்னொரு முறை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1991 காவிரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் வந்தபோது ஆர்டிகல் 143 பற்றி பயன்படுத்தும் பொழுது நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, இட்ஸ் நாட் அ மெக்கானிசம் ஃபார் த எக்ஸிக்யூட்டிவ் டு சீக் ரிவ்யூ ஆர் ரிவர்சல் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்டு ஜுடிஷியல் டிசிஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டினுடைய எஸ்டாப்ளிஷ்டு ஜுடிஷியல் டிசிஷனை வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கோ ரிவ்யூ கேட்கறதுக்கோ 143 என்பது மெக்கானிசம் கிடையாது என்று சொன்னது உச்சநீதிமன்றம். அப்போ இங்கே உச்சநீதிமன்றத்தினால முடிவு செய்யப்பட்டது தானே இது. இந்த முடிவு செய்யப்பட்டது அங்கே போய் அப்படி கேட்குறாங்க, சட்டத்துக்கு புறம்பாது. ஜனாதிபதி கேட்டதே சட்டத்துக்கு புறம்பானது. தெளிவாக மீண்டும் சொல்கிறேன், ஜனாதிபதி கேட்டதே சட்டத்துக்கு புறம்பானது. இதுவரை உள்ள வரலாற்றிலுமே இப்படி ஒன்று கிடையாது. இப்படியும் கேட்டுட்டு இங்கும் சட்டத்துக்கு புறம்பாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. சட்டத்துக்கு புறம்பாக அரசு தரப்பு முழுமையான வாதங்களை முன்வைப்பதற்கான நேரம் தரப்படவில்லை. சட்டத்துக்கு புறம்பாக இது விடுமுறை நாட்களில் அவசரகால வழக்காக எடுத்து விசாரிக்கப்படுகிறது. சட்டத்துக்கு புறம்பாக ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்காரருடைய வழக்கை, உள்நோக்கத்தோடு போட்ட வழக்கை நீதிமன்றம் எடுத்து விசாரிக்கிறது. சட்டத்துக்கு புறம்பாக அதற்கு இடைக்கால தடையும் கொடுக்கிறது. இவ்வளவு சட்டத்துக்கு புறம்பாக நடந்த ஒரு விஷயம் உச்சநீதிமன்றத்தில் எவ்வளவு பெரிய கண்டனத்தை பெறப்போகிறது என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். இல்லை, மக்களுக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல, இப்போ ஹைகோர்ட்டில் தடைனா உச்சநீதிமன்றம் போய் நம்ம வாங்கலாம் அப்படின்னு ஒரு இது இருக்குது. இப்போ உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கே உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதிக்க முடியுமா, இது சாத்தியமா அப்படின்னு எவ்வளவு பெரிய வேடிக்கை பாருங்க. மாக்கரி ஆஃப் லா இல்லையா இது? அதுக்குதான் அவர் கேட்டார், வானம் ஒன்று இடிஞ்சு விழுந்துறாது, வெயிட் பண்ணுங்கன்னாரு வில்சன். என்ன கேட்டார், ரொம்ப அழகா சொன்னார். அவருடைய வாதம் முக்கியமாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா,
இப்போது நீங்கள் இப்போ இதை ஸ்டாப் பண்ணுங்கிறீங்களா? இப்போ என்ன நடந்துருச்சு? ஆளுநரை வேந்தர் நீக்கலை நீங்கள் இடைக்கால தடை போடுறதுக்கு. துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரத்தை அரசு எடுக்க வேண்டும். இதில் என்ன நடந்துச்சு? ஆளுநர் வேந்தராக தான் இருக்கிறார். துணை வேந்தரை நியமிக்கும் அதிகாரம் மட்டும்தான். சர்ச் கமிட்டி கூட இதை பற்றி நம்ம பேசலை. அதை பற்றி கூட இந்த மனு பேசலை. அதான் கமிட்டியை பற்றி கூட மனு பேசலை. துணை வேந்தரை நியமிக்கும் அதிகாரம் மட்டும்தான் மாநில அரசு இருக்குது. இதை அவசர வழக்காக விசாரிக்கிறது என்ன இருக்குது அப்படிங்கிற கேள்வியும் வைக்கிறார். அப்போ இவ்வளவு இருக்கும் பொழுதும் ஒரு உச்சநீதிமன்றம் பொறுத்து பார்த்து பெரிய ரிஸ்க் எடுத்து ஒரு தீர்ப்பு கொடுக்குது. அது ரொம்ப சாதாரணமாக உயர்நீதிமன்றத்தில் இருந்துக்கிட்டு ஒரு தீர்ப்பை இப்படி கொடுத்துட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொன்னால் இது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். சின்ன சின்ன விஷயங்களில் செய்யும் பொழுது வெளிப்படாத பல விஷயங்கள், விமர்சனத்திற்கு உள்ளாகாத பல விஷயங்கள், தேசிய அளவில் விவாதத்திற்கு உள்ளான ஒரு விஷயத்தின் மீது, தேசிய அளவில் மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பிய ஒரு விஷயத்தின் மீது ஜனாதிபதியை வைத்து அது கூட ரிவ்யூ ரெக்வஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு அவங்களுடைய ஒப்பீனியனை கேளுங்க அப்படின்னு கேட்கப்பட்ட ஒரு விஷயத்துக்கு, ஜெகதீப் தங்கரை வைத்து உச்சநீதிமன்றத்தையே நேரடியாக மோதவிட்ட ஒரு விஷயத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்திலிருந்து ஒரு நீதிபதி தந்த இந்த தீர்ப்பு என்பது விவாத பொருளாவது, அதை பற்றி விமர்சனம் எழுவது என்பது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது நினைக்கிறேன். ஏனென்றால் யார் இதை செய்கிறார், இதன் பின்னணியில் என்ன இருக்கிறது, அவர் இதுவரை என்னென்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் செய்திருக்கிறார் என்பதெல்லாம் ஆய்வு செய்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இது அமையும் என்று எடுத்துக்கொள்கிறேன். இல்லை, நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இப்போ ஜனாதிபதி கேள்வி எழுப்புறாங்க, துணை ஜனாதிபதி கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரு, இப்போ உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை கொடுக்குறாங்க. இதெல்லாம் இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு கொடுக்கப்பட்ட சவால்னு பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் வாய்ப்பு மாற்றுக்கிறதே கிடையாது. ஏங்க நீங்கள் உலகத்தில் எந்த வரலாற்றில் எவ்வளோ நீங்கள் சர்வாதிகாரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, புரட்சியாளர் அம்பேத்கர் ரொம்ப ரொம்ப அழகாக ஜனவரி 26, 1950 சொல்கிறாரு, கவலைப்படுறார். நான் கவலைப்படுகிறேன், இந்த இந்தியா சுதந்திரமானவள், ஷி வில் லூஸ் ஹர் இண்டிபெண்டன்ஸ் அகெயின் அப்படிங்கிறார். அப்போ தான் சுதந்திரத்தை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ சொல்கிறாரு, இவள் மீண்டும் தன்னுடைய சுதந்திரத்தை இழப்பாள். எப்போ அப்படின்னா 2 விஷயங்கள் நடக்கும் பொழுது அது நடக்கும். ஒன்று, என்றைக்கு அரசமைப்பு சட்டத்தை இவர்கள் மதிக்காமல் செல்வார்களோ அன்றைக்கும். ஜான் ஸ்டூவர்ட் மில்லுடைய கருத்தின், 2வது ஜான் ஸ்டூவர்ட் மில்லுடைய கருத்து இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, when you lay your liberty even at the feet of great men. எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் அவன்கிட்ட போய் இந்த கான்ஸ்டியூஷனுடைய லிபர்ட்டியை கொண்டு போய் வச்சிடக்கூடாது அப்படின்னு. இது 2மே நீங்கள் நடந்துருச்சு. அரசமைப்பு சட்டத்தை எதிர்க்கிறார்கள், அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகளே கேள்வி கேட்கிறார்கள், அரசமைப்பு சட்டத்தையே குழப்பத்திற்குள்ளாக்குகிறார்கள். நமக்கு என்னடா இது, உச்ச நீதிமன்றம் ஒன்றும் இல்லை, இது மாதிரி ஒன்றும் இல்லை, 10 விஷயத்துக்கு சேர்த்து தீர்ப்பு தருது, அந்த பில்லையே பாஸ் பண்ணி கொடுக்குது தன்னுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி. இவர் சம்மந்தமே இல்லாமல் ஒரு உயர்நீதிமன்றத்திலிருந்து ஒரு நீதிபதி இது நல்லதுங்கிற. அதனால தான் இந்த ஆரோக்கியமான விவாதம் மக்களை தெளிவுபடுத்தும். யார் எதன் பக்கம் நிற்கிறார், who is standing at the right side of the history, who is standing at the wrong side of the history, யார் வரலாற்றின் சரியான பக்கத்தில் நிற்கிறார், தவறான பக்கத்தில் நிற்கிறார் என்பதை இது போன்ற தீர்ப்புகள் ரொம்ப லாபகமாக, ரொம்ப அழகாக நமக்கு மேற்கோள் காட்டிவிடும் என்று சொல்கிறேன். நன்றி. நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.